கையில 100 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த அவசர செய்தி. பழைய நோட்டுகள் இனி செல்லாதா? மக்களே, கொஞ்சம் கூட பதற்றப்பட வேண்டாம். ரிசர்வ் வங்கி சொல்றது என்ன? புதிய 500 ரூபாய் நோட்டுல வரப்போகும் அதிரடி மாற்றங்கள் என்னென்ன? கள்ள நோட்டுகளுக்கு வைக்கப்படும் பெரிய ஆப். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம தமிழ் தகவல் வலையொலி தளம். இன்னைக்கு நாம எல்லாருடைய பர்ஸ்லயும் பீரோவிலையும் இருக்கிற 100 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகளை பத்தின ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் பார்க்க போறோம். சின்ன குழந்தைங்களுக்கு கூட புரியுற மாதிரி நம்ம ஊரு பேச்சு வழக்குல ரொம்ப தெளிவா எல்லாத்தையும் சொல்ல போறேன். வாங்க இன்னைக்கான செய்திக்குள்ள போகலாம். எதுக்குப்பா இந்த திடீர் மாற்றம்? இப்பெல்லாம் நம்ம ரோட்ல 2 ரூபாய்க்கு ஷாம்பு பேக்கெட் வாங்கினா கூட கையில இருக்கிற கைபேசியை எடுத்து ஸ்கேன் பண்ணி காசு அனுப்பிடுறோம். அந்த அளவுக்கு இணையவழி பண பரிமாற்றம் நம்ம ஊர்ல அதிகமாயிடுச்சு. ஆனா என்னதான் கைபேசியில காசு அனுப்புனாலும் நம்ம கிராமங்கள்லயும் சின்ன சின்ன பெட்டி கடைகள்லயும் பேருந்துல டிக்கெட் எடுக்கிறப்பவும் இன்னும் கையில காசா கொடுக்கிற பழக்கம் தான் அதிகமா இருக்கு. குறிப்பா 100 ரூபாய் நோட்டுகளையும் 500 ரூபாய் நோட்டுகளையும் தான் நாம அதிகமா பயன்படுத்துறோம். இப்படி மக்கள் அதிகமா பயன்படுத்துற இந்த நோட்டுகளோட தரத்தையும் பாதுகாப்பையும் இன்னும் அதிகமாக்க ரிசர்வ் வங்கி இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க. பழைய நோட்டுகள் இனி செல்லாதா? பயப்பட வேண்டாம். சியோ இந்த செய்தியை பார்த்த உடனே நிறைய பேருக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய பயம் வந்திருக்கும். ஐயையோ, பழைய நோட்டுகள்லாம் இனிமே செல்லாதா? மறுபடியும் பேங்க் வாசல்ல போய் நிக்கணுமா அப்படின்னு பல பேர் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. கவலையே படாதீங்க மக்களே, பழைய நோட்டுகள் எப்பவும் போல தொடர்ந்து செல்லும்னு ரிசர்வ் வங்கி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. புதுசா வரப்போற நோட்டுகள்ல பாதுகாப்புக்காக சில விஷயங்களை மட்டும்தான் சேர்க்க போறாங்க. அதனால பழைய நோட்டுகள் செல்லாம போயிடுமோன்னு நீங்க கொஞ்சம் கூட அச்சப்பட தேவையில்லை. 100 ரூபாய் நோட்டுல என்ன புதுசு? நம்ம ஊர்ல அதிகமா கைமாறுறது இந்த 100 ரூபாய் நோட்டு தான். மளிகை கடையில இருந்து மார்க்கெட் வரைக்கும் இதைத்தான் நாம கசக்கி மடிச்சு பர்ஸ்ல வச்சுப்போம். அதனால சீக்கிரமே அந்த நோட்டு கிழிஞ்சு போயிடுது. காகிதத்தின் தரம் இனிமே வரப்போற 100 ரூபாய் நோட்டுகள் ரொம்ப உறுதியான காகிதத்துல அச்சடிக்க போறாங்க. பளபளப்பான மை நோட்டுகளோட ஆயுசை அதிகமாக்குறதுக்காக அது மேல அடிக்கிற மையையும் பளபளப்பான பூச்சையும் வார்னிஷ் இன்னும் ஸ்ட்ராங்கா ஆக்க போறாங்க. இதனால நோட்டு சீக்கிரம் பழசாகாது, கிழிஞ்சும் போகாது. 500 ரூபாய் நோட்டுல வரப்போகும் மாற்றங்கள். 500 ரூபாய் நோட்டுல ரிசர்வ் வங்கிக்கு இருக்கிற பெரிய தலைவலியே இந்த கள்ள நோட்டுகள் தான். இதை தடுக்கிறதுக்காகத்தான் புது தொழில்நுட்பங்களை உள்ள கொண்டு வராங்க. ரகசிய குறியீடு, வாட்டர் மார்க். இப்போ இருக்கிற நோட்டுகளை விட புது நோட்டுகள்ல அந்த ரகசிய குறியீடு ரொம்ப தெளிவா தெரியற மாதிரி மாத்த போறாங்க. வெளிச்சத்துல வச்சு பார்த்தா உண்மையான நோட்டான்னு சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். நுண்ணிய எழுத்துக்கள். கள்ள நோட்டு அடிக்கிறவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்களால காப்பி அடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சின்ன எழுத்துக்களை மைக்ரோ லெட்டரிங் தேட்டர் இந்த புது நோட்ல ஒளிச்சு வைக்க போறாங்க. புது ஆளுநரின் கையெழுத்து இப்போ இந்திய ரிசர்வ் வங்கியோட புது ஆளுநரா திரு சஞ்சய் மல்ஹோத்ரா அவங்க பதவியேற்று இருக்காங்க. அதனால இனிமே ஏடிஎம் இயந்திரங்கள் மூலமாகவும் வங்கிகள் மூலமாகவும் வரப்போற புது நோட்டுகள்ல அவரோட கையெழுத்து தான் இருக்கும். ஏற்கனவே புழக்கத்தில் இருக்கிற திரு சக்திகாந்த தாஸ் அவங்க கையெழுத்து போட்ட நோட்டுகளும் எந்த தடையும் இல்லாம செல்லும். சுருக்கமா சொல்லணும்னா மக்களே, இந்த மாற்றங்கள் எல்லாமே நம்ம ஊரு பணத்தோட ஆயுசை கூட்டுறதுக்கும் கள்ள நோட்டுகளை ஒழிக்கிறதுக்கும் தான். அதனால யார் எதை சொன்னாலும் நம்பி பதற்றப்பட வேண்டாம். உங்கள் கையில் இருக்கிற பழைய பணமும் பத்திரமா தான் இருக்கும். அதுக்கு முழு மதிப்பும் இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது போல் உங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பல சுவாரஸ்யமான செய்திகளை நம்ம தமிழ் தகவல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற மணி பொத்தானையும் தட்டி விட்டுடுங்க. இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து அவங்க பயத்தையும் போக்கிடுங்க. அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.